வரிப்பணம் தானே நீ போட்டிருக்க ரேஷன் கார்டு பொருள் பூரா மக்கள் வரிப்பணம் தானே வாங்குற. இப்போ ஒரு சாராருக்கு மட்டும் நிக்கிற, என்ன நாயா? நீ என்ன படிச்சா? உனக்கு போலீஸ் துறை ட்ரைனிங் சொல்லும்போது இப்படி சொல்லிச்சா? போலீஸ் துறை ட்ரைனிங் சொல்லும்போது இப்படி சொல்லி கொடுத்தாங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையே. இப்படிப்பட்ட ஒரு போலீஸ் ஒரு காவல்துறை நாங்கள் மொத்தத்தில் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒன்னு ரெண்டு இந்த பெனிக்ஸ் குற்றம் எல்லாம் பார்த்திருப்பீங்க, பத்திரிக்கை எல்லாருக்கும் தெரியும். இந்த இளைஞர்கள் செல் வச்சிருக்கீங்க, என்ன நடக்கும் ஒரே செகண்ட்ல. அவ்வளோ என்ன ஒரு கொடூரமான காவல். ஒரு அடிச்சிருக்கேன் அப்பனுமேனு ஒரு செல்லு கடையில் போய். இப்ப அந்த மடப்புறத்தில் நடந்தது அதுபுறம் அந்த பெனிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த அதெல்லாம் போக வேண்டியதில்லை. இந்த இப்பத்தே நடந்துச்சு இந்த மடப்புறத்துடைய காவல்துறையுடைய அட்டகாசம். அதுக்குள்ள இங்க அப்ப நீங்க என்ன அந்த போலீஸினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவா நீங்க கேக்குறேன். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதலை நம்ம எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும், எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? நீங்க சொன்ன மாதிரி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனிதனை கடிச்சு நம்ம நினைக்கிறோம் அவனை தானே அடிச்சாங்க, நம்மளுக்கு என்ன இவரை தானே அடிச்சாங்க, அவர் அந்த குறிப்பு எல்லாம் வரும். 4 மாடு அந்த 1ஆவதுல படிச்சிருக்கேன். 4 மாடு மேய் ஒரு சிங்கம் போய் அடிக்கிறதுக்கு பார்த்து 4 மாடு சேர்ந்து முட்டிக்கிறாங்கடா. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா ரகசியமா போய் ஒவ்வொரு சிங்கத்திட்ட ஒரு காதுல சொல்லிச்சு அந்த மாடு 1ஆவதுல படிச்சிருக்கேன். இப்படித்தான் ஒரு ஜாதியா நீ அடி, அப்புறம் அப்படி ஒன்றா தொடரும். நாளைக்கு எனக்கு நாளைக்கு உனக்கு இதான் நடக்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒட்டிமீட்டில் தாழ்வுன ஜாதி இல்லையடி பாப்பான. அந்த பிராமண குலத்திலே பிறந்த அந்த மாபெரும் தலைவர் நம்முடைய கவிஞன் பாரதியார் என்ன சொன்னாரு? அவனே ஐயர் என்ற பாப்பானை ஐயன் என்று சொன்ன காலமும் போச்சு, பரங்கியரை துறை என்று சொன்ன காலமும் போச்சுனா. அப்பவே சமத்துவத்துக்கு பாட்டிருக்கான். சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடியே சுதந்திரம் பெற்று ஒரு நூற்றாண்டை நோடி கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஜாதி என்பது பாவ செயல் தீண்டாம சொல் அப்படிங்கிறத படிச்சிருக்கான். அதை விட்டுறது அதெல்லாம் விட்டுட்டு இவங்க என்னமோ அந்த இங்க ஒண்ணு இவங்க என்னமோ ஒரு பையன் அந்த ஜாதியில இருந்து உனக்கு என்ன ஜாதிக்கார யாராவது வாழ வச்சிருக்காங்களா? ஒரு சாதி எங்க உதவி பண்ணிருக்காங்களா? இப்படி எல்லாம் சிந்தி கொஞ்சமா யோசிச்சு பாரு. அப்ப ஏன் சாதிங்கிற அந்த தீய ஊத்துற மக்கள்கிட்ட? அந்த அந்த சாதிங்கிற அந்த தீயை ஊற்றினா எரியத்தானே செய்யும். மதம் அது கலப்பி விடுறது. ஜாதி அதுன்னு சொல்லிருக்கேன். நட்குலங்கள் ஏதா ஜாதி ஏது வேதம் ஏது நட்குலங்கள் ஏதாடா வேதம் ஓதும் வேதியா விளைந்தவாறு கூடான. அதாவது ஜாதி என்பது இல்ல, 4 குலம் என்பது இல்ல, வேதம் ஓதும் வேதியா. ஐயரே நீ ஜாதியை சொல்லாத அப்பவே பெரிய பெரிய அறிஞர்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த நாடு ஒரு நூற்றாண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ரஷ்யாவில் பாரு, சீனாவை பாரு எவ்வளவு வளர்ந்திருக்கேன், அமெரிக்காவை பாரு. இப்படிப்பட்ட நாடுகள்லாம் எந்த அளவுக்கு முன்னேறி சாதியினே தெரியாதுங்க. மற்ற நாட்டில் மதம் இருக்கும். அந்த மதம் எதுக்கு ஒரு சண்டனைக்கு? நீ பெரியாளா நான் பெரியாளா, நீ ஆட்சியில் இருக்கணுமா நான் ஆட்சியில் இருக்கணுமா, நீ சம்பாதிக்க இதுலதான் அன்னைக்கு நடந்துருக்கு நாடு. இப்ப இன்னைக்கு கேஸ் கிடைக்கல. சமீபத்தில் ஈரான் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் நம்ம அங்க அடிச்சா இங்க இல்ல கேஸ் நம்ம சண்டை வந்துருச்சு. அப்ப உலகம் என்பது இன்னைக்கு ஒரு ரவுண்ட்ல வந்துருச்சு. உலகத்துல எங்க ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் சாமானிய மக்கள் தலையில் விழுங்க. இன்னைக்கு கேஸ் ஹோட்டல்ல டீ சாப்பிட அன்னைக்கு போற இந்த டம்டி போட்டு வச்சிருக்காங்க. என்னப்பா தலைவா இது இல்ல செல்லு இது கேஸ் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயல் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அங்க மக்கள் கொண்டு போட்டு கொள்றான். கட்டணம் அப்படி இடிஞ்சு தரமட்டமா ஆகுது. இதெல்லாம் எதுக்கு? பூரா லாப வெறி, பண வெறி, பதவி வெறி, லாப வெறி. இப்படிப்பட்ட ஒரு சூழலை போக்க வேண்டும். இப்படி எல்லாம் இருக்கு இந்த நாட்டில், இந்த தேசத்தில். நம்ம மக்கள் சிந்திக்க வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இந்த ஆகாச படுகொலையை இது மட்டும் இல்லை, இதே மாதிரி லட்சமான கோடியான கோடி மக்களுடைய இன்னைக்கு சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிகமான இது ஜாதிய வன்முறை அதெல்லாம் இல்ல. இப்ப அதிகமா விழிப்புணர்வு பெற்றாச்சு. இப்பதான் நிறைய வருது. அது விழிப்புணர்வு பெற்றா நீ அப்பெல்லாம் மறைச்சிருவேன். இன்னைக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, ஒரு தீண்டாமை ஒரு கேஸை போடுங்க, போடவே மாட்டாரு. தலைய தண்ணி குடிக்கணும். எத்தனை நாளும் போயிருக்கான். அப்படியே போட்டாலும் கவுண்டர் கேஸ் போட்டு விடுறது. போட்டு நீ இந்த கவுண்டர் கேஸ், நீ ஒரு கேஸ் போட்டியா, நீ ஒரு கேஸ். அப்ப இவன் பாப்பேன் நாசமா போங்கடா. அதோட இப்படி நடந்துகிட்டு இருக்கு நாடு. அன்னைக்கு நாங்க போனோம், நம்முடைய இடைக்காட்டூர் போனோம். அன்னைக்கு அதெல்லாம் சொல்ல கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்கு இந்த நூற்றாண்டுல. அன்னைக்கு போகும்போது நாங்க தோழர்கள்லாம் போய் கேட்ட உடனே சொன்னாங்க, என்ன தோழர் கம்யூனிஸ்ட் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு வரத்தை சொன்னாங்க. இந்த மாதிரி வந்திருக்கு,
அவங்களுக்கு சொந்த விருப்பம் ஒன்றும் இல்லை. என்ன ஒரு பெரிய ஒரு பெரிய தெருவு இருக்கு. தெருவில் போய் நீ வந்து ஆதிக்கத்தை பயன்படுத்தி அருவாளை வீச்சர கம்போட 6-9 பேர் போற. அந்த சுவிட்ச் போர்டெல்லாம் பார்த்தேன் அந்த வீட்டில் போய், அன்னைக்கு இடைக்காட்டில் போய் சுவிட்ச் போட்டு அடிச்சு நொறுக்கி இருக்க. என்னையா அது நாடு, என்னையா தேசம்? ரெவடித்தன மாதிரி அப்படியே அருவாளை தூக்கிட்டு போற, வேட்டி ஏற்றி கட்டிக்கிட்டு. எத்தனை தாய் குளங்கள், எத்தனை பெண்கள் இருக்கு. உங்க சகோதரி இருந்தா என்ன செய்வ? அதே மாதிரி வேற தெருவில் நீ பேச முடியுமா? அருவாளை தூக்கிட்டு போக முடியுமா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான, ஒரு மோசமான, ஒரு காட்டுமானித்தனமான செயல் இன்னும் நடந்துட்டு தானே இருக்கு. அப்ப நீ கேட்ட உடனே அப்ப நான் சொன்னான் இந்த மாதிரி அது ஆர்ப்பாட்டம் அன்னைக்கு பண்ணிருந்தா நம்ம அது கலந்து கொண்டு நானும் இங்கே போனேன். அது தோழர் கேட்டாங்க, தோழர் யாராவது உனக்கு உதவி பண்ணாங்களா, யாரும் வந்தாலும் நான் கேட்டேன். இல்லை தோழர் யாருமே வரல. அந்த இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த நண்பர்கள் வந்து சொன்னாங்களாம், இது மாதிரி உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் நாங்கள் செய்ய தயாரா அப்படின்னு சொன்னாங்க. இது ஒன்றுதான் நாங்கள் கேட்டோம் அந்த விசாரணையில். இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல். அப்ப இந்து மதம் எதுக்கு இருக்கு? இந்துக்கள் தானே. உன் மதத்தில் RSS இந்து மதம் என்ன பண்றப்ப மக்களை பார்க்கணும்ல. அடுத்த கட்சியார் என்ன சாய் சண்டை ஒரு மாதிரி நடந்திருக்கல, அது என்ன காரணம்னு போடு. அதை பற்றி கேட்க மாட்டேன். இந்து மதம் எந்த மதம் போகாது. ஒரு இஸ்லாமியர்கள் வந்து போயிருக்காங்க, நாங்கள் ஒன்னே உங்களுக்கு உதவி செய்யணுமா நாங்கள் செய்ய தயாராக கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே எங்களுக்கு காதில் கேட்ட அந்த அம்மா சொன்னாங்க. அப்ப இப்படி அப்ப அங்கிருந்து போலீஸ் துறை என்ன பண்ணுச்சு? நீ என்ன பண்ணன? அவர்களை மட்டும் அந்த 9 பேரை கொண்டு போய் மாப்பிள்ள மாறி கொண்டு அங்கே கொண்டு ஒரு கவுன்சிலர் கொண்டு அங்கே கொண்டு வச்சுட்டாராம். அரெஸ்ட் பண்றாரு, அரெஸ்ட் பண்ணி கொண்டு விடுறாரு. அப்ப அங்க ஒரு நீதி, இங்க ஒரு நீதி. இங்க வந்து அடிச்சு அவன் மண்டையை உடைச்சு காலை நொறுக்கி க்ளோஸ் பண்ணி செத்துட்டு அவனா விழுந்தான்னு ஒரு நீதி. அங்க வேணா அப்படியே ராஜா மாதிரி கொண்டு உள்ள போடுறான். இதான் நாட்டு நடக்குது. அப்ப இது என்ன நாடு? இது என்ன எதுக்கு வேலை பார்க்குற போலீஸ் துறை? நேர்மையா இருங்கய்யா. அந்த காலத்துல ஒரு விவசாயிகளே என்னுடைய விவசாய சுட்டு தலைய வண்டி ஓடாதரா, நான் தூக்க முத்தமிழ தயாரா இருக்க நான் சொன்ன மாபெரும் தலைவர் தூக்கமாடை பாலு, அதுவும் போலீஸ் தானே. அப்ப இன்னைக்கு நீ போலீஸ் எப்படி இருக்க? அப்ப எப்ப 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1947 சுதந்திரம் 52 53 நடக்குது. தெலுங்கானா யுத்தம் போராட்டம் நடக்குது ஆந்திராவில். ஒரு டீம் அனுப்புறேன். அந்த டீம்ல வண்டி ஓடாதான்றார். குடு, எதை வேணா சிந்திக்கத்தை, என் மக்களுக்காக உயிரை குடு. பகத்சிங் தூக்கி விட்டு பஞ்சு மாத்தேன். இப்படிப்பட்ட நம்ம இருக்க தென் மாவட்டத்தினுடைய வீர காவியங்கள் படைத்தவர்களாம் இல்லையா? சுந்தரலிங்க குடும்பனார், புலித்தேவன், இங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட தலைவர்கள், வீரவாண்டிய கட்டபொம்மலாம் இல்லையா? அவளை உயிருக்கு பயந்தானா? தூக்கு வெடி கிடங்கு தெரிஞ்சான்ல. எதுக்காக? மக்களுக்காக. அப்படி உயிரை கொடுத்து தியாகம் பண்ணி எல்லாம் பண்ணி சுதந்திரத்தை பெற்று வாக்குரிமை பெற்று தந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எஸ்சிக்கு இடஒதுக்கீடு, பிசிக்கு இடஒதுக்கீடு, எம்பிசிக்கு இடஒதுக்கீடு. ஆனா அம்பேத்கர் எப்படி பார்க்கிறார்கள்? ஒரு சைடு பார்வதன். ஆனா எல்லாருக்கும் வாங்கி கொடுத்திருக்காருல. எஸ்சிக்கு இடஒதுக்கீடு, பிசிக்கு இடஒதுக்கீடு, எம்பிசிக்கு இடஒதுக்கீடு, அனைவருக்கும் இடஒதுக்கீடு, 20 வாக்குரிமை, வயது வந்திருக்கு அனைவருக்கும் வாக்குரிமை. யார் கொடுத்தா? அம்பேத்கர். அன்னைக்கு வந்து வாக்கு ஓட்டுலாம் போட முடியாது. பட்டதாரிகள் ஒரு கிராமத்தில் முக்கியமான ஓட்டு போட முடியும். அப்படி ஒடித்து நொறுக்கி அனைவருக்கும் சமம் என்று சொல்லிக் கொடுத்த டாக்டர் அம்பேத்கர் அந்த அரசியல் சட்டத்தை இன்னைக்கு வந்து இதுக்கு நினைக்கிறாங்க, அப்படி சீர்குலைக்க நினைக்கிறாங்க. இன்னைக்கு இருக்க மேலே இருக்க மத்திய அரசாங்கம் அரசியல் பேச வரவில்லை. ஆனா தவறை தவறு என்று சொல்லணும், நல்லதை நல்லது என்று சொல்லணும். அப்படிப்பட்ட அரசாங்கத்தை தூக்கி எறிய வேணும். ஆனாம இதான் கேள்வி. இப்ப அம்பேத்கர் போட்ட சட்டத்தை நான் நசுக்கிற இந்த அரசாங்கம் நாளைக்கு என்ன பண்ணுவேன்? இந்த சட்டம் இருக்குன்னு பேசிக்கிறேன். எனக்கு வேலை கொடு, எனக்கு வந்து உரிமை கொடு, தீண்டாமை ஒழிப்புல வழக்கு பதிவு செய்யி. அந்த சட்டம் இல்லைன்னா அப்ப ஆண்டான் அடிமை சமுதாயம் தள்ளப்படும்ல. இப்ப அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை யாரு எதிர்த்தாலும் தன்னுடைய உயிரை கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? இதே கேள்வி. இப்ப அப்படிப்பட்ட சட்டத்தை நாம் வந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, அம்பேத்கர் சட்டத்தை வந்து யார் கை வச்ச விடக்கூடாது. தூக்குக்காரி முத்தமிட தயாரா இருக்கணும், அனைவரும் பாசிக்கமா இருக்கணும். அன்னைக்கு பிரிட்டிஷ் எதிர்த்தான், இன்னைக்கு நம்ம எதுக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்கான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சோகமான ஒரு நிலைமை இந்த நாட்டில் நடக்குது. நடமாட முடியலையே, குடிக்க தண்ணி இல்ல, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் போகாது. அந்த விற்கிறான் இப்ப சரக்கு நல்லா கோஷம் போட்டாரு. இந்த சண்டைக்கு காரணமே இப்ப இங்க வர்றேன். இந்த சண்டைக்கு காரணமே யாருன்னா பிளாக்ல சரக்கு வித்துதான் காரணம். போலீஸ் மாமூல் வாங்கலையா? சொல்லு. கஞ்சா விற்கிறாயா? ஒரு சரக்கு விற்கிறவன் கஞ்சா விற்கிறான்.
நாங்க எப்பவுமே தயாரு, எப்போனா சாக தயார், மக்களுக்கு, தேசத்துக்கு, மண்ணுக்கு, மைந்தனுக்கு தயார். அதை நான் கவலைப்படுறது இல்ல. அன்னைக்கே நாங்க வாக்கரிசி போட்டு வந்தாச்சு, சாகுக்கு தயார் தான், அதை நான் கவலைப்படுறது இல்ல. ஆனா நீ பிளாக்ல சரக்கு விக்கிறீல, நீ கரெக்டா மாமூல் வாங்குறீல, அது வந்த விளைவு இது, வேற எதுவுமே இல்ல. கஞ்சா விக்கிறாயா, அது சரக்கு விக்கிறான், கஞ்சா விக்கிறான். எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் பாருங்க. இங்க நம்ம ஒரு செட் அங்கே உட்காந்துருப்பேன், காலைல டீ நீங்க வருவேன், எனக்கு தோழலாம் தெரியும். 6 மணிக்கு உட்காந்துருவேன், கடற்கரை கதவை தட்டிடுவேன். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான இளைஞர்களா சிந்திங்க. அதாவது இளைஞர்கள் வந்து விவேகானந்தர் சொல்வாரு, 10 இளைஞர் இடத்துல கூட நாட்டை திருப்பி காக்கிறோம்னா விவேகானந்தர். எண்மின் எழுமின் விளிமின் விவேகானந்தர் சொன்ன. அவனு சாமியெல்லாம் கும்பிடல, அவர் வந்து ஒரு உண்மையான ஒரு சாமியார் தான். ஆனால் எந்த விதமா பொன்னாசை, மண்ணாசை, பொருளாசை, எந்த ஆசை இல்லாம கடைசியில் விவேகானந்தர் பாரு கடல், அதாண்டா உலகத்திலே பெருசு. சிலையை கும்பிடாதா, கருவே சும்புத தாயை கும்பிடு, சிலையா கும்பிடு சொன்ன மாபெரும் தலைவன், உன்னத தலைவன் விவேகானந்தர். அப்படிப்பட்டதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த சரக்கு விற்கிறான்ல, ஐயா நீ அரஸ்ட் பண்ணல, நீ மாமூல் வாங்குறல, கஞ்சா இங்க கிராமத்துடைய அடுப்பான் கடைக்கு வரைக்கும் போயிடுச்சா கஞ்சா? ஒரு கிராமத்தை எடுத்து புரட்டி பாரு. ஒரு கிராமத்துல போலீஸ் அது விஷய மாற்ற, எந்தெந்த ஊர்ல கஞ்சா விற்கிறேன், எந்தெந்த ஊர்ல பிளாக்ல சரக்கு விற்கிறேன், அரஸ்ட் பண்ணு. அதுல கவனம் மாறியா? அப்ப இந்த சண்டைக்கு, இந்த கொலைக்கு, இந்த 20 நாளா போராடுக்க உச்சபட்ச காரணமே இது, பிளாக்ல சரக்கு வித்தது, கஞ்சா வித்தது. அப்ப இந்த மோதல் முட்டுதல் எங்க வருது? கொலையா மாறுது. அப்ப போலீஸ் வெறி என்ன வருது? பதவி வெறி, பண வெறி. கமிஷன் வாங்குற கரெக்டா, ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு எவ்வளவு வருது கரெக்டா, கொஞ்சம் எத்தனை பாட்டில் வருது, அது வரைக்கும் லிஸ்ட் வருது. என்கிட்ட சொல்றா தோழர், என்ன நீங்க நாங்க வந்து எத்தனை கொடுக்குறோம் கொடுக்கலாம், விற்க முடியாது சரக்கு. பையனங்க வச்சுற சின்ன பிள்ளை கூட தெரியுங்களா? அப்ப இதெல்லாம் யாரு ஊத்து விற்கிறது? மானாமர் மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுவதும், சிவகங்கை மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை, இருக்கக்கூடிய இளம் தலைமுறையை கெடுக்கின்ற கஞ்சா போதையை விற்கிறான்ல. அதே சரக்கு 10 மணிக்கு மேல கடை திறக்கிறேன், அங்க போய் குடி. அதுக்கு முன்னாடி 5 மணிக்கு முன்னாடி குடிச்சிட்டு வேலைக்கு போக முடியாம ஆடுறான், கால் கையில் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த கொலைக்கு காரணமான அந்த கஞ்சா வியாபாரி ஒரு கைசி யாருன்னே தெரியல, அவனை யாருன்னு தெரியல, எங்க இருக்கான்ப்பா, போகாம நடமாடுறேன். இந்த இடம் இன்னொரு இடம், இந்த இடம் இந்த இடம், ஆனா கரெக்டா போயிருது, எல்லாம் போராடுறதுக்கு போயிருது. ஆனா நீங்க போங்க, 2 வீலர்ல போங்க, ஹெல்மெட் எல்லாம் உடனே அடிச்சுனா டக்குன்னு 1000 ரூபாய். அது இன்னொன்னு என்ன குடும்பம் தெரியுமா தோழர? தண்ணி போட்டு வருவாங்க பாவம், இந்த கொத்தனார்கள் அது குடிக்க இருக்கேன், காலையில் எழுந்திரிச்சு தற்கூரி. அந்த கரெக்டா அந்த குடிச்சிட்டு வந்த உடனே அந்த லிஸ்ட்ல ஒண்ணு இருப்பாங்க, அந்த சாரா கரெக்டா ஒரு டீம் போலீஸ், இங்கிட்டு ஒரு டீம் போலீஸ் இருக்கேன், கரெக்டா பிடிச்சி அவருக்கு எவ்வளவு அவதாரா 10,000 சொல்லுவாங்க. 10,000 ரூபாயா சண்டால பாவியலா, 10,000 ரூபாய். ஹெல்மெட் போலனா ஒரு 1000 ரூபாய். அது வாட்டி அடிச்சு ஏறிக்கிட்டு இருக்கேன், வண்டியில் எவ்வளவு ஏறிக்குன்னு தெரியல. அது ஒரு 5 வருஷம் கழிச்சு தெரியும். ஒரு வண்டிக்கு எல்லா வண்டிக்கு இருக்கு, என் வண்டிக்கும் இல்ல, உங்க வண்டிக்கு இருக்கு, எல்லா வண்டிக்கும் இருக்கு. அதை போய் கடைசியில பார்த்தா இதெல்லாம் கரெக்டா செயல்படுற காவல்துறை சொல்லுவேன். போலீஸ் வந்து புகை போகாத இடத்துல கூட போலீஸ் போயிருந்தேன். ஆனால் இந்த கஞ்சா விற்கிற இடம் உங்களுக்கு தெரியாதா? இந்த திட்டுத்தனமா 5 மணிக்கு மது விற்கிற இடம் உங்களுக்கு தெரியாதா? போடுங்க. இந்த நாட்டை நீங்கள் நாட்டில் மண்ணில் மைந்தது தானே, உங்க பிள்ளை நாளைக்கு பாதிக்கும்ல, எங்களுக்கு மட்டும் இல்லையா, உன் பிள்ளை நாளைக்கு நிப்பாங்க போய் குடியா நான் மாறுவேன். அப்ப ஒரு ஒற்றுமை இருக்க வேணுமா வேணாமா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலை, ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தை நாம் வந்து எதுக்க வேண்டுமா வேணாமா? இத இன்னைக்கு வந்து இந்த கஞ்சா போதையில இளைஞர்கள் பூரா அப்படியே ஒரு சில இளைஞர், நல்ல இளைஞர் பாக்குற கஷ்டமா இருக்குயா. இன்னைக்கு ஒரு இயக்கத்தை கட்ட முடியல. ஒரு நேர்மையான ஒரு மாவீரன் பகத்சிங் மாதிரி, நம்முடைய தானத்தலை அம்பேத்கர் மாதிரி, இப்படிப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு தலைவருடைய இயக்கத்தை கட்ட முடியல. என்ன கலாச்சார சீரழிவு ஆயிருச்சு. வண்டிக்கு வரையா, கோட்டு வாங்கி தரையா, பிரியாணி தரையா, அப்படி என்ன பண்ணுவேன் அவன்? உன் தள்ள வைப்பேன், கஞ்சா வைப்பேன், எல்லாம் வைப்பேன், அதுல இருந்து காசு வாங்குவேன், ரோடு போடாம கமிஷன் வாங்கிட்டு போயிருவேன். வேலை, இளைஞருக்கு வேலை இல்ல, கான்ட்ராக்டை கொடுத்துருக்கேன். இந்த தூய்மை பணியாளர்கள் இருந்து எல்லா பேரும் கான்ட்ராக்டா மாறிடுச்சு. இனிமே நம்ம வேலை பார்க்க முடியாது. இப்படி இருக்க நம்முடைய சகோதரன் அங்கிருந்து வந்துடுறான், இங்க அவர் பீகார், ஊபி, ராஜஸ்தான், இப்படிப்பட்ட இங்க வந்துடுறேன் வேலைக்கு. ஒரு கடையை எடுத்து பாருங்க, தமிழருடைய நிலை. ஒரு தமிழன் இங்க வெளுத்து வாங்கிட்டு இருக்கேன். ஆனா ஒட்டுமொத்த தமிழருடைய நிலை அழிவுப்பாதை நோக்கி போய்கிட்டு இருங்க. ஒரு கடை எடுத்துக்கங்க, ஒரு 10 பேர்னா 7-8 ஆளு ஹிந்திக்காரன் வந்துட்டார்கள்.
அவன் நாங்கள் தவறாக சொல்லவில்லை, அவனும் சகோதரன் தான். ஆனால் அதே நிலைமை நீடிக்கப்பட்டால் தமிழுடைய இளைஞருடைய வாழ்க்கை நிலை என்ன ஆகும்? வேலை பார்க்க எங்கே போக? அப்ப இதெல்லாம் நம்ம கருத்திலே கொண்டு இளைஞர்கள் நல்ல வழியை, திசை வழியை செல்ல வேண்டும். இங்க இருக்கக்கூடிய சின்ன வியாபாரிகள்லாம் கொஞ்சம் தமிழர்கள் கொஞ்சம் பாருங்க, திரும்பி பாருங்க. இதே மாதிரி இல்லைங்க, அடிக்கும் போது எந்த ஜாதியும் பார்க்கல, மதத்தையும் பார்க்கல, மொத்த தமிழ் அரா அப்படின்னு அடிச்சான். அடிச்சு 1.5 லட்சம் பேர் கொண்டான், குத்து கொண்டு போட்டு கொண்டாங்க. தமிழர் இனத்தை அழிச்சான், இன படுகொலை செஞ்சான். அதுல ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, எதையும் பார்க்கல, அரா மொத்த தமிழன அடிச்சான். இதுதான் நடக்கும். அப்ப தமிழனுடைய வாழ்க்கை இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்படி அங்க நெருக்கடி, வேலை வாய்ப்பு கம்மியாகிட்டு இருக்கு. அந்த இருக்கக்கூடிய வேலையை அங்க இருக்கக்கூடிய ஹிந்தி பேசுற நம்முடைய சகோதரன் வந்து இங்க வந்துடுறேன், 150 ரூபாய்க்கு வேலை வாங்குறான். ஒருத்தர் கேட்கிறேன், ஏங்க நான் நேர கேட்கறது பயப்படுறலாம் கிடையாது, என்ன என்னைக்கு வேலை சாவு. ஒரு கடையில கேட்டேன், ஏங்க அப்படி ஹிந்திக்காரனா வைக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தாவது எங்க தமிழங்களை 10 பேர் வைங்கன்னா உங்காலும் தண்ணி போட்டு படுத்துறாங்கல்ல. அப்ப இதுக்கு முன்னாடி தமிழன் எப்படியா வேலை பார்த்தேன்? அப்ப அவனாச்சும் வண்டி ஓட்டினேன். அப்ப அது மட்டும் காரணம் இல்ல, குறைச்ச சம்பளத்துக்கு வர்றேன், 150 ரூபாய்க்கு வரைகிறான். சொல்றேன் தோழர், 8 மணிக்கு கடை திறக்கிறேன், ஒரு ஆள் 10 மணிக்கு வர மாட்டேன் தமிழ அப்படிங்கிறான். அப்ப இந்த உடைய ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தை ஒவ்வொரு தமிழ் இளைஞர்களும் நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும்ப்பா, கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா அவனுக்கு வருவேன், நம்ம நினைக்கிறான் அவர் கடை வச்சிருக்காரு, 10 பேர் வேலைக்கு வரோம்னு, இந்த கடையை பார்ப்பேன், வைப்பேன், கடையை பார்த்து இங்கே ஒரு இடத்த வாங்கிடுவேன், இங்கே வந்துடுவேன். அப்ப நம்ம 7 கோடி மக்கள், தமிழ்நாடு 7.5 கோடின்றான், மத்திய பிரதேசத்தில் 21 கோடி பேர் இருக்கான். கொஞ்சம் நஞ்சல்ல 7 கோடி. நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடை கரெக்டாக அமுல்படுத்தணும்னா, குடும்ப கட்டுப்பாடு அமுல்படுத்திருக்க நம்மளால நாகரிகமா தான் வாழ்றான், நம்ம வந்து நல்லா தான் இருக்க, ஒன்னும் தலைவில்லை. அம்பேத்கர் போட்ட சட்டத்துல இன்னைக்கு நல்லா படிச்சிருக்கேன், அனைவரும் இடஒதுக்கீடு நல்லா தான் வாழ்ந்திருக்க, ஒன்றும் தவறு இல்லை. ஆனா அம்பேத்கர் போட்ட சட்டம் எல்லாருக்கும் போட்டேன். 140 கோடி மக்கள் இன்னைக்கு வந்து சட்டத்துல தான் நம்ம இருக்கோம். ஒரு சாராருக்கு போடவில்லை, அனைவருக்கும் சட்டம். ஆனால் ஒரு சாராருக்கு போட்டதாக ஒரு பிரமையை உருவாக்குறான், அவ்வளவு, வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல அப்ப இந்த நிலைமை நீடிக்கப்பட்டால் ஹிந்திக்காரன் தலை ஓங்கும். 20 கோடி பேர் இருக்கான், இங்க ஒரு 5 கோடி பேர் வரான், கொஞ்சம் கொஞ்சமா வந்தான் இங்க பிடிச்சிருவேன். அப்ப MP MLA ஓட்டு கேட்டான் வைங்க, நம்ம கீழே தள்ளப்படுவோம். அப்ப தமிழ் இவன் சொல்ல கல் தோன்றா முன் தோன்றா மூத்த குடி தமிழ் குடி அப்படி பேசிக்கிட்டு தெரியலாம், ஆனால் அவன் மேல உட்காந்துருவேன். இதெல்லாம் கருத்தில் கொண்டு இளைஞர்கள், ஆனா நல்லா படிச்சிருக்கீங்க, அந்த படிப்புக்கு தகுதியா நீங்க வேலை பார்க்கறது கொஞ்சம் தடுமாட்டமா தான் இருக்கு, எல்லாம் செய்யல. ஆனா நல்லா படிக்க வச்சிருக்காங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, எல்லா பேருமே நீங்க ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருமே டிகிரி இருக்கு. அப்ப இப்படி ஒரு சூழல் இருக்கு, இதெல்லாம் மாற்றுவதற்கு நம் கையில நம்ம ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமை இடையில் என்று தாழ்வுன்னு சொன்ன. இது மட்டும் இந்த போராட்டம் இப்ப பண்ணல, 1925 நம்முடைய இவரு படுகொலை 44 வருஷம் தீய எரிச்சான் பாருங்க, வெண்மணி படுகொலை. அது தெரியும், யார் யாது? தெய்வந்தர்கள் தான், 44 பேர் தெய்வந்தர்கள் தான் வெண்மணி படுகொலையில. எத்தனை? 44 பேரை. என்ன கேட்டேன்? அறப்படி நெல் கூலி உயர்வு. அந்த கூலி உயர்வு கேட்டதற்கு அந்த 44 பேரை ஒரு வீட்டுக்குள்ள வந்து பதுங்குற அந்த ஏகபோக பெரும் முதலாளிகள் வந்து அந்த பண்ணையாரு அன்னைக்கு சவுக்கடி சாணி பால் சும்மா இல்ல. இந்த காலத்துல பேசவே முடியாது. வேலைக்கு பொழுது அடையும் போது வேலைக்கு வரணும், மறையும் போது வேலையை விட்டு வரணும். அப்படி இல்லையா சவுக்கால அடித்து சாணிப்பாலை ஊற்றுவார்கள். இதான் சவுக்கடி சாணிப்பால் தஞ்சை தரணியில. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் கூலி உயர்வு கேட்டு போராடுற சீனிவாசராவுடைய தலைமையில் அந்த போராட்டத்தினுடைய விளைவுல எல்லாரும் பயந்து விரட்டான், அந்த ஸ்ட்ரைக் அடிச்சுட்டாங்க, வேலைக்கு போக மாட்டோம்னு. அப்போ ஒரு குடிசையில வந்து எல்லாரும் ஒன்றாக, அப்ப அந்த குடிசையில வந்து தீய வச்சு கொளுத்துறாயா 44 பேரு. அப்ப ஒரு வீர பெண்மணி தன்னுடைய குழந்தையை தூக்கி எரியுது, இந்த குழந்தைய பொழைச்சுக்கிறட்டும்னு அந்த குழந்தையும் போட்டு வச்சு கொளுத்துறான். இதான தெய்வம் சொல்றீங்களா? இந்த குடும்பத்தில் 40 பேர் இங்க செத்தான். அப்ப இப்படிப்பட்ட வீர காவியங்களை படைத்தவர்கள் தமிழர்கள். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை வருது, நாங்கள் விடமாட்டோம். ஆகாஷ் படுகொலைக்கு அந்த போலீஸ் நடமாட விடக்கூடாதுங்க, அழித்து விடுவார்கள் நாங்கள் சொன்னோம். எங்களுக்கு சந்தேகம் என்ன? கோர்ட்டுக்கு கோர்ட்டுடைய அந்த மாபெரும் அந்த இதை நாங்கள் மதிக்கின்றோம், கோர்ட்டு முடிவை நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் அவர்கள் நடமாட விட்டால் அந்த இருக்கிற கொஞ்சம் அப்படி அந்த இதெல்லாம் அழித்து விடுவார்கள். எங்களுக்கு பயம் இருக்கு. அதனால நீங்க அரெஸ்ட் பண்ணாத அதை வந்து கேஸ் கரெக்டா போங்க. அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழக அரசு காவல்துறையே காவல்துறையை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். ஆகாஷின் படுகொலையை படுகொலையை வன்மையாக கண்டிக்கின்றோம். உண்மையாக கண்டிக்கின்றோம். கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய். ஆகாஷின் படுகொலைக்கு படுகொலைக்கு காரணமான கைவர்களை காரணமான கலவரங்களை காவல்துறை ரவுடிகளை காவல்துறை ரவுடிகளை கொலை வழக்கில் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய். விசாரணை என்று அழைத்து சென்று என்று அழைத்துச் சென்று ஆகாசை அடித்துக் கொன்ற திலீபனை கைது செய் திலீபனை கைது செய். குகானை கைது செய் காளீஸ்வரனை கைது செய் மனோகரனை கைது செய் சரத்குமாரை கைது செய் தெய்வேந்திரனை கைது செய் கொலை வழக்கில் கைது செய் சிறைப்படுத்து 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 ஆகாஷின் படுகொலைக்கு காரணமான கைவர்களை காவல்துறை குண்டர்களை கொலை வழக்கில் சிறைப்படுத்து கொலை வழக்கில் சிறைப்படுத்து நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஆகாஷின் படுகொலைக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வழங்கு நீதி வழங்கு நீதிமன்றமே நீதி வழங்கு நீதிமன்றமே நீதி வழங்கு. ஆகாஷின் படுகொலைக்கு நீதிமன்றமே நீதி வழங்கு ஓயாது ஓயாது ஆகாஷின் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடும் மானாமதுரை மக்களின் நீதிக்கான போராட்டம் ஓயாது ஓயாது விடமாட்டோம் 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 ஆகாஷை அடித்துக் கொன்ற காவல்துறை ரவுடிகளை காவல்துறை கொலையாளிகளை தண்டிக்கும் வரை விடமாட்டோம் தண்டிக்கும் வரை விடமாட்டோம் தமிழக அரசு காவல்துறையே மானாமதுரை காவல்துறையா மானாமதுரை கூலிப்படையா மானாமதுரை கூலிப்படையா பதில் சொல் பதில் சொல் தமிழக அரசு காவல்துறையே பதில் சொல் பதில் சொல் தமிழக அரசு காவல்துறையே சாமானியனுக்கு ஒரு நீதி காவல்துறை கொலையாளிகளுக்கு ஒரு நீதியா சாமானியன் குற்றம் செய்தால் கைது செய்யும் போலீஸே காவல்துறை கொலை செய்தால் கைது செய்ய தயக்கமேன் கைது செய்ய தயக்கமேன் எங்கே போச்சு எங்கே போச்சு மனித உரிமை ஆணையமே எங்கே போச்சு எங்கே போச்சு தூண்டாதே தூண்டாதே தமிழக அரசு காவல்துறையே போராட்டத்தை தூண்டாதே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து கிருஷ்ணராஜபுரத்தில் சட்டவிரோத மது விற்பனையை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து வெல்லட்டும் வெல்லட்டும் மானாமதுரை மக்களின் நீதிக்கான போராட்டம் ஆகாஷின் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடும் மானாமதுரை மக்களின் 22ஆம் நாள் போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் தம்பி ஆகாஷுக்கு
வீர வணக்கம் வீர வணக்கம். நேரம் நண்பகல் 12 மணி. மைக்கை கழட்டி கொண்டு மைக்கை கழட்டி கொண்டு ஆமா பரமேஸ்வரி தமிழக அரசு காவல்துறையே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். ஆகாஷின் படுகொலையை வன்மையாக கண்டிக்கின்றோம். கைது செய் கைது செய். ஆகாஷின் படுகொலைக்கு காரணமான கயவர்களை, காவல்துறை ரவுடிகளை, 16 கொலையாளிகளை கொலை வழக்கில் கைது செய் கைது செய் கைது செய்.
சரிம்மா தண்ணியே வேணாப்பா. தமிழக அரசே காவல்துறையே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். ஆகாசின் படுகொலையை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆகாசின் படுகொலைக்கு காரணமான கயவர்களை காவல்துறை 16 கொலையாளிகளை கொலை வழக்கில் கைது செய். ஆகாசை அடித்துக் கொன்ற காவல்துறை குற்றவாளி திலீபனை கைது செய். குகனை கைது செய். காளீஸ்வரனை கைது செய். மனோகரனை கைது செய். தேவேந்திரனை கைது செய். கொலை வழக்கில் கைது செய். சிறைப்படுத்து. ஆகாசை அடித்துக் கொன்ற காவல்துறை குண்டர்களை, காவல்துறை அயோக்கியர்களை கொலை வழக்கில் சிறைப்படுத்து. நீதி வேண்டும், நீதி வேண்டும். ஆகாசின் படுகொலைக்கு நீதி வேண்டும், நீதி
போச்சு எங்கே போச்சு மனித உரிமை ஆணையமே எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு மனித உரிமை ஆணையமே மனித உரிமை ஆணையமே உயிருக்கு மதிப்பு இல்லையா உயிருக்கு மதிப்பு இல்லையா எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஆகாசின் படுகொலைக்கு ஆகாசின் படுகொலைக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் தம்பி ஆகாசுக்கு எங்கள் தம்பி ஆகாசுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் போராட்டம் 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 ஓயாது 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 நீதி கிடைக்கும் வரை நீதி கிடைக்கும் வரை ஓயாது எங்கள் போராட்டம் ஓயாது நீதிமன்றமே 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 பதில் சொல் பதில் சொல் போராட்டத்திற்கு பதில் சொல் எங்கள் போராட்டத்திற்கு பதில் சொல் நீதிமன்றமே நீதிமன்றமே பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் போராட்டத்திற்கு பதில் சொல் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் தம்பி ஆகாசுக்கு எங்கள் தம்பி ஆகாசுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் தம்பி ஆகாசுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழக அரசு தமிழக அரசு காவல்துறையே காவல்துறையே நீதி வேண்டும் நீதி வேண்டும் எங்கள் தம்பி ஆகாசுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கொலைகார காவலர்களை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கொலைகார திலீபனை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கொலைகார குகனை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கொலைகார சரத்குமாரை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கொலைகார காளீஸ்வரனை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கொலைகார தெய்வங்களை
கைது செய், கைதுகள் செய். சிறைப்படுத்து, சிறைப்படுத்து. ஆகாசை அடித்துக் கொன்ற காவல்துறை குண்டர்களை, காவல்துறை ரவுடிகளை, காவல்துறை அயோக்கியர்களை கைது செய், கைது செய். கொலை வழக்கு கைது செய். நீதி வேண்டும், நீதி வேண்டும். எங்கள் தம்பி ஆகாசிற்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி வழங்கு, நீதி வழங்கு. நீதி வழங்கு, நீதி வழங்கு. எங்கள் தம்பி ஆகாசின் படுகொலைக்கு நீதிமன்றமே நீதி வழங்கு. நீதிமன்றமே நீதி வழங்கு. எச்சரிக்கை, 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 எச்சரிக்கை. மானாமதுரை காவல்துறையே எச்சரிக்கை, எச்சரிக்கை. தூண்டாதே, தூண்டாதே. போராட்டத்தை தூண்டாதே, தூண்டாதே, தூண்டாதே. போராட்டத்தை தூண்டாதே. எங்கே போச்சு, எங்கே போச்சு மனித உரிமை ஆணையமே? எங்கே போச்சு, எங்கே போச்சு? நீதி வேண்டும், நீதி வேண்டும். எங்கள் தம்பி ஆகாசிற்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் தம்பி ஆகாசிற்கு வீர வணக்கம், வீர வணக்கம். நீதி வேண்டும், நீதி வேண்டும். சிபிசிஐடி நீதி வேண்டும். தயக்கம் ஏன், தயக்கம் ஏன்? சிபிசிஐடி தயக்கம் ஏன்? நீதி வேண்டும், நீதி வேண்டும். எங்கள் தம்பி ஆகாசிற்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். தமிழக அரசு காவல்துறையே நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி கிடைக்காவிட்டால் போராட்டத்தை தூண்டாது, தூண்டாது, தூண்டாது. போராட்டத்தை தூண்டாது. தமிழக அரசு காவல்துறையே தூண்டாது, தூண்டாது. போராட்டத்தை தூண்டாது. ரவுடி காவல்களை கைது செய், கைது செய். கொலைகார காவல்களை கைது செய், கைது செய். வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் தம்பி ஆகாசிற்கு வீர வணக்கம், வீர வணக்கம். போராட்டம், அது போராட்டம். 22ஆம் நாள் போராட்டம். மானாமதுரை மக்களின் 22ஆம் நாள் போராட்டம். தமிழக அரசு காவல்துறையில், தமிழக அரசு காவல்துறையில் கைது செய், கைது செய். கொலைகார காவல்களை கைது செய், கைது செய். தமிழக அரசு காவல்துறையே, தமிழக அரசு காவல்துறையே கைது செய், கைது செய். கொலைகார காவல்களை கைது செய், கைது செய். அவங்க முடிஞ்சாதே வருவாங்க. வட்டி பணத்தை வச்சுக்கிட்டு வரட்டும். சட்டமா சொல்லுங்களா?
தமிழக அரசே, தமிழக அரசே, காவல்துறையே, காவல்துறையே, கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். ஆகாஷின் படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறோம். கைது செய், கைது செய். ஆகாஷின் படுகொலைக்கு காரணமான கயவர்களை, காவல்துறை ரவுடிகளை, 16 கொலையாளிகளை கொலை வழக்கில் கைது செய், கைது செய், கைது செய். ஆகாஷை அடித்துக் கொன்ற காவல்துறை குற்றவாளி கொலையாளிகளை